இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். கனேடியருக்கு விதிக்கப்பட்ட வரி மோசடி அபராதத்தை ரத்து செய்த சுவிஸ் ஃபெடரல் நீதிமன்றம். சுவிட்சர்லாந்தின் முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பெண்கள் உரிமைகளுக்காக ஆர்ப்பாட்டம். சுவிஸில் காதல் மோசடி செய்பவர்கள் அதிகரிப்பு. பணத்தை இழக்கச் செய்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல். ஜெர்மனி விமான நிலையங்களில் வேலைநிறுத்தம். சூரிச் மற்றும் ஜெனீவா விமான நிலையங்களின் ஜெர்மனிக்கு செல்ல இருந்த விமானங்கள் ரத்து. சுவிட்சர்லாந்து நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை பின்பற்றுவதாக கூறி அமெரிக்கா சுவிட்சர்லாந்தை கருப்பு பட்டியலில் சேர்ப்பு. வலஸிலிருந்து பெர்ன் நோக்கி சென்ற ரயிலில் கோளாறு. சுரங்கத்தில் ரயில் திடீரென நின்றதால் பெரும் சிக்கலை சந்தித்த பயணிகள். தொடர்வன விரிவான செய்திகள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். சுவிட்சர்லாந்தின் லூசரன் நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக வசித்து வரும் கனேடியர் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரிமோசடி அபராதத்தை சுவிஸ் ஃபெடரல் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் லூசரன் மாவட்ட நீதிமன்றம் அவருக்கு 72 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளுக்கும் அதிகமான அபராதத்தை விதித்தது. ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட நபரின் தரப்பு இந்த வழக்கில் மனித உரிமை விதிகள் மீறப்பட்டுள்ளன என்று வாதிட்டதை அடுத்து 2022ஆம் ஆண்டு நவம்பரில் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை செல்லாது என்று அறிவித்தது. இதையடுத்து குற்றவியல் சட்ட நீதிமன்றமும் வார்ட் மாகாண நீதிமன்றத்தின் முடிவை மீண்டும் நிராகரித்து அந்த கனேடியரை தண்டிக்க முடியாது என்று தீர்ப்பளித்தது. அத்துடன் 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இதே நபர் மீது இதேபோன்ற வழக்கை அதிகாரிகள் ஏற்கனவே தொடர்ந்திருந்தனர். எனவே நீ பிஸ் இன் இடம் என்ற சட்டக் கொள்கையின் அடிப்படையில் ஒரே குற்றத்துக்காக ஒருவரை இருமுறை தண்டிக்க முடியாது என்பதால் அவர் மீது விதிக்கப்பட்ட தீர்ப்பு நீக்கப்பட்டதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பெண்கள் உரிமைகளுக்காக ஆர்ப்பாட்டம் செய்தனர். சூரிச், பெர்ன், பாசெல், லாசன், ஜெனீவா ஆகிய இடங்களில் மிகப்பெரிய மக்கள் திரள்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூரிச்சில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கினர். போராட்டம் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதால் சில சம்பவங்கள் நடந்தன. முகமூடி அணிந்த சிலர் இத்தாலிய துணை தூதரகத்தின் மீது சிவப்பு நிறப் பைகளை வீசினர். இதுவே மற்ற கட்டிடங்கள் மீதும் கற்கள், பாட்டில்கள் வீசப்பட்டதற்கும் காரணமாக அமைந்தது. சுவர்களில் வாசகங்கள் எழுதப்பட்டன. பைரோடெக்னிக் காட்சிகளும் நடைபெற்றன. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் பெப்பர் ஸ்ப்ரே, தடியடி போன்ற நடவடிக்கைகளை எடுத்தனர். பெர்ன் மற்றும் பாசலில் நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். பெர்னில் வலதுசாரி மற்றும் பெண்ணிய விரோத போக்குகளுக்கு எதிராகவும் சமூக பாதுகாப்பை வலியுறுத்தியும் மக்கள் குரல் கொடுத்தனர். பாசலில் தொடக்கத்தில் அமைதியாக இருந்த போராட்டம் இறுதியில் போலீசாரின் மீது முட்டைகள் மற்றும் பொருட்கள் வீசப்படுவதற்கு காரணமானது. இதில் ஒரு போலீஸ்காரர் லேசான காயமடைந்தார். லாசன் மற்றும் ஜெனீவாவில் சுமார் 5000 பேர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். லாசன்னேல் பெண்கள் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகளுக்கு எதிரான கட்டுப்பாடுகளை கண்டித்து போராட்டம் நடந்தது. ஜெனீவாவில் வன்முறையில்லாத சமுதாயத்திற்காக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் அமைதியாக நடைபெற்றன. இளம் சோசலிஸ்டுகள் மகளிர் தினத்தன்று பெண்களுக்கு எதிரான வன்முறையை எதிர்த்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். அவர்கள் 2025ஆம் ஆண்டில் மட்டும் 5 பெண்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இஸ்தான்புல் மாநாட்டின் நடைமுறைப்படுத்தல், பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான சட்டங்கள், ஆண்களுக்கு தடுப்புத் திட்டம் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நினைவு நாள் ஆகியவற்றை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சுவிஸில் காதல் மோசடிகள் அதிகரிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காதல் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் பேஸ்புக், டிண்டர் போன்ற சமூக ஊடகங்களில் நட்பு செய்திகளை அனுப்புவதன் மூலம் தங்கள் திட்டத்தை ஆரம்பிக்கின்றனர். அவர்கள் ஈர்க்கும் விதமாக AI மூலம் உருவாக்கப்பட்ட அழகான புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை பகிர்வதும் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் வழக்கமாக இருக்கிறது. காலப்போக்கில் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை பெறும் வேலை தொடங்குகிறது. நம்பிக்கை வளர்ந்தவுடன் அன்றாட உரையாடல்களை வழக்கமாக அனுப்பி மோசடி செய்பவர் பாதிக்கப்பட்டவரை நெருக்கமாக உணர வைக்கிறார். பின்னர் திடீரென்று ஒரு விபத்து, மருத்துவ அவசர நிலை, வங்கி கணக்கு முடக்கம் போன்ற காரணங்களால் பணம் தேவைப்படுவதாக கூறுவார்கள். நெருக்கமான ஒருவர் உதவி கோரும்போது அவர்களை உதவாமல் இருக்க முடியாது என்ற உணர்வை எழுப்புவது மோசடியாளர்களின் முதன்மையான செயலாகும். ஆனால்
பணம் அனுப்புவதைத் தவிர்ப்பது மிக முக்கியம், ஏனெனில் ஒருமுறை பணம் அனுப்பினால் மேலும் பல கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த காதல் மோசடியாளர்களுக்கு துணிகரமாக பயிற்சி அளிக்கப்படும் மையங்களும் உள்ளன. இவை ஐவரி கோஸ்டில், மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் உள்ள பகுதிகளில் சிலர் ஆன்லைன் மோசடி வேலைக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு மோசடியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். ஜெர்மனியில் உள்ள விமான நிலையங்களில் நடைபெற்ற வேலைநிறுத்தத்தின் காரணமாக சூரிச்சில் இன்றைய தினம் 66 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அத்துடன் ஜெனீவா விமான நிலையத்திலிருந்து ஜெர்மனி செல்ல இருந்த 14 விமானங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சூரிச்சில் மட்டும் 34 வருகை மற்றும் 32 புறப்பாடு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த பாதிப்பில் சுவிஸ், ஈசிஜெட், யூரோவிங்ஸ் மற்றும் லுஃப்ட்ஹான்சா உள்ளிட்ட முக்கிய விமான நிறுவனங்கள் அடங்கும். பெர்லின், ஹாம்பெர்க், டுசெல்டோர்ஃப், பிராங்பேர்ட் மற்றும் ஹனோவர் ஆகிய நகரங்களிலிருந்து புறப்படவிருந்த விமானங்கள் செயல்படாத நிலையில் உள்ளன. பெரும்பாலான ஜெர்மனிய விமானங்கள் 24 மணி நேரத்திற்கு முன்பே ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் விமான நிலையங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பயணிகள் தங்கள் விமான நிலையை முன்கூட்டியே சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்து நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை பின்பற்றுவதாக கூறி அமெரிக்கா சுவிட்சர்லாந்தை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது என்று சுவிஸ் பொருளாதார விவகாரங்களுக்கான செயலக இயக்குநர் ஹெலன் பவுட்லிகர் ஆர்டியடா உறுதிப்படுத்தியுள்ளார். அவரின் விளக்கப்படி சுவிட்சர்லாந்து பாசிட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் நிலையில் இருப்பதே அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கான காரணம். இதன் பொருள் சுவிட்சர்லாந்து இறக்குமதியை விட ஏற்றுமதியில் அதிக வருமானம் காண்பதாகும். இதனால் அமெரிக்காவுக்கு இது சரியான வர்த்தக சமநிலை இல்லை என்று கருதப்படுகிறது. ஆனால் சுவிட்சர்லாந்து நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை பின்பற்றுவதாக குற்றம் சாட்ட முடியாது என ஹெலன் புட்லிகர் வலியுறுத்துகிறார். சுவிட்சர்லாந்து தொழில்துறை வரிகளை நீக்கிவிட்டது. மருந்தகத்துறையில் வரிகள் இல்லை. மேலும் அமெரிக்க நிறுவனங்கள் வரி செலுத்தாமல் தங்கள் தயாரிப்புகளை சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி செய்யலாம். இந்நிலையில் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் நியாயமற்றவை என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ட்ரம்ப் எதை விரும்புகிறாரோ அதைத்தான் நீண்ட காலமாக செய்து வருகிறோம் என்றும் கூறியுள்ளார். அதாவது சுவிட்சர்லாந்து ஏற்கனவே வியாபார சுதந்திரம் மற்றும் குறைந்த வரி சூழலை கடைபிடித்து வந்துள்ளது என்பதை குறிக்கிறார். தற்போது இந்த முடிவுகள் சுவிட்சர்லாந்து அமெரிக்கா வர்த்தக உறவுகளில் புதிய சர்ச்சைகளை உருவாக்கலாம் என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். வாலேஸிலிருந்து பெர்ன் நோக்கி நேற்றிரவு BLS ரயிலில் பயணம் செய்த பயணிகள் லர்ச்பர்க் சுரங்கத்தில் ரயில் திடீரென நின்றதால் பெரும் சிக்கலை சந்தித்தனர். இச்சம்பவம் இரவு 10 மணியளவில் பதிவாகியது. நேரடியாக முன் செல்ல முடியாததால் மீட்பு ரயில் வருவதற்காக பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ரயிலில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இரவு 11 மணிக்கு பின்னரே மீட்பு ரயில் வந்தது. அது நின்ற ரயிலை இழுத்து சுரங்கப்பாதையில் இருந்து வெளியே கொண்டு வந்தது. பின்னர் பேருந்துகள் மூலம் பயணிகள் பெர்ன் நகருக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதனால் அவர்கள் சுமார் 2 மணி நேர தாமதமாகவே பெர்னை சென்றடைந்தனர். இந்த தாமதம் இரவு நேரத்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.